ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்து தேங்காய் பர்பி பண்ணலான் இருக்கேன். நம்ம வீட்டில் தேங்காய் மிஞ்சது 2-3 மூடி இருந்ததுன்னா சூப்பரான ஒரு தேங்காய் பர்பி செஞ்சிடலாங்க. இப்போ வந்து அதுக்கு நான் வந்து 2 தேங்காய் எடுத்திருக்கேன். 2 சின்ன தேங்காய் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் இல்லைன்னா நெய் போட்டுக்கோங்க. இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 2 தேங்காய் வந்து நல்லா கீறிட்டு மிக்சியில் சின்னதாக அடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் போட்டுக்கலாங்க. கோயிலுக்கெல்லாம் நம்ம பூஜை எதுவும் பண்ணணும்னா தேங்காய் நிறைய மிஞ்சிரும். அந்த டைமில் தேங்காய் வச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம தேங்காய் பர்பி செய்யலாம். இது வந்து பட்டர் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நெய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு 3 to 4 நிமிஷம் அப்படி வச்சுட்டு எல்லாத்தையும் பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பால் நல்லா 1 கப்பு ஊற்றணும். இதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் அந்த விட்ட பட்டரில் வந்து ஒரு மாதிரி ஃப்ரை பண்ணி ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்லா சூடான 1 கப் பால் ஊற்றிக்கலாங்க. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பால் கட்டி ஆகிறது நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சுகர்லாம் போட்டுறக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இது நல்லா அப்படியே சுருண்டு நல்லா கட்டியாக வரும். அந்த டைமில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த பால் நம்ம ஊற்றின 1 கப் வந்து அந்த தேங்காய் இழுத்து எடுத்துருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் 2 தேங்காவுக்கு வந்து 150 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அது வந்து ஒவ்வொருத்தர் ஸ்வீட் மாதிரி அவங்கவுங்க சேர்த்துக்கிறணும். நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் வந்து சுகர் சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நான் சேர்த்துட்டேன். 150 கிராம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி ஸ்வீட் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கையில் நீங்கள் தொட்டு உருட்டி எடுக்கிற மாதிரி பாகம் வரும்போது அந்த டைமில் நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் விட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து விட்டுறலாம். கண்டிப்பாக நம்ம எங்கேயாச்சும் ஒரு கோயிலுக்கு 2 கோயிலுக்கு போனோம்னா தேங்காய் அதிகமாக இருக்கும். நம்ம குழம்புக்கெல்லாம் அவ்வளோ சேர்க்கறது இல்லைல்ல. அதனால இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் பசங்கள் நல்லா சாப்பிடும், நம்மளும் சாப்பிட்லாம். அதனால இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் அந்த தேங்காவை இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்வீட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணி மாதிரி வந்துருச்சு. இப்போ சுகர் நம்ம போட்டனால இப்போ இது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நல்லா கட்டியாகி அப்படியே சுருண்டு வரட்டும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா எல்லாமே எல்லாம் ட்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா இதை நீங்கள் கொஞ்சமாக இப்படி எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கும். இப்படி எங்கள் உருட்டி பாருங்கள். சரியான சூடாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டைமில் தான் நம்ம அதை எடுக்கணும். கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாங்க. கட் பண்ண இப்போ நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா அந்த ஏலக்காய் இதெல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சூட்லேயே அது இருக்கட்டும். இப்போ இதுட்டு ஒரு தட்டுக்கு ட்ரேக்கு மாற்றி நம்ம வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சென்று நம்ம கட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நெய் தடவி ஒரு தட்டில் வச்சுருக்கிறேன். இதை நம்ம வந்து எல்லாத்தையும் அதில் கொட்டிக்கலாம். நல்லா ப்ரெஷ் பண்ணி வச்சிடலாம் கொஞ்சம் டைட்டாக. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சென்று நம்ம கட் பண்ணலாம். அது கட் பண்ணும்போது அந்த நம்ம கட் பண்ணுற கத்தியில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. அப்போது ஒட்டாமல் வரும். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ நம்ம வெட்டிக்கலாம். கொஞ்சம் டைட் ஆகட்டும். பாருங்க இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. கட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் கட் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம பீஸாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணிட்டேன். இது இப்போ நம்ம பிரித்து எடுக்கணும். திருப்பி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பீஸ் வரும். நான் பெருசாக போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது சைஸ் போட்டுக்கோங்க. இது வந்து 2 தேங்காவுக்கும் நான் எடுத்தது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேன். சைட் பீஸெல்லாம் இதுலேயே வச்சுருக்கிறேன். பார்த்துக்கோங்க. சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இது சின்னதாக வேணால் கூட இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிங்கன்னா சின்ன பீஸ் வந்துடும்.
வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.